ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டேன், ஒரு துளி கூட வியூஸ் போகல. அது எவ்வளோ பெரிய அவேர்னஸ் வீடியோ தெரியுங்களா? எவ்வளோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க, சில பேர் அவங்களுடைய உயிரை கூட மாச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தெரியாம போய் மாட்டிக்கிட்டு தயவு செய்து அந்த வீடியோ பாருங்க. அதுல வந்துட்டு கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதை பற்றி தெரியாம நிறைய பேர் இதுல மாட்டிக்கிட்டு தம் உயிரை தானே மாச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வெரி வெரி சீரியஸ். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் இன்னும் இதுல போய் மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. காரை 60-70 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டாதீங்க. அதாவது என்னப்பா, அதாவது நீ ஏதாவது சென்டிமெண்டா பேச போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபியஸா கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நான் பேச போறது என்னன்னா, ஒரு கார் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ கார் வாங்கினா நல்லா ஓட்டணும், நல்லா வேகமா ஓட்டணும், சூப்பரா இருக்கும் அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது. லாங் டிராவல் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சாலும், கார்ல நீங்க வேகம் போனீங்கன்னா தெரியாது. இதுதான் உண்மை. நீங்க அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்க்காமலையும், நீங்க வந்துட்டு முன்னாடி கிளஸ்டரை பார்க்காம, நீங்க ஃபீடாமீட்டரை பார்க்காம நீங்க வண்டியை ஓட்டுறீங்கன்னா, ஸோ கார் நீங்க வெளியில பார்க்கும்பொழுது, பேசஞ்சர் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலே, அவங்க வெளியில பார்க்கும்பொழுது இந்த கார் எவ்வளவு வேகம் போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா பார்க்க ஏதோ பொறுமையா போற மாதிரி தான் இருக்கும். 100-120 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போயிட்டு இருக்கோம். நான் கார் வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய வந்துட்டு அனுபவம் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஒரு கார் நிறைய விபத்துக்கள் வந்துட்டு எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் வேகத்தினாலதான் இந்த விபத்துக்கள் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதிகமான விபத்துகள் சின்ன ஒரு கவனக்குறைவு, அதாவது ஒரு செகண்ட் வண்டி வேகமா போயிட்டு இருக்கும், கண்ட்ரோல்டா இருப்பாங்க, டக்குன்னு இப்படி திரும்புறதுக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்துடும். அதாவது ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இது எல்லாமே நடந்துடும். அதனால வேகம் என்பது நமக்கு சோகத்தை தான் கொடுக்கும். ஸோ இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது என்னன்னா, விபத்து நடக்கிறது அப்படின்றது செகண்டரி. ஸோ இந்த இடத்துல ஒரு புது கார் எடுக்கக்கூடியவங்க ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு மேல வேகம் போறாங்க. அதாவது கார் எடுக்கும் பொழுதே இத்தனை கிலோமீட்டர் தான் ஓட்டணும், மலை ஏறக்கூடாது, இந்த இடத்துல வண்டி ஓட்டக்கூடாது, இப்படிலாம் இவ்வளோ வேகம்லாம் போகக்கூடாது அப்படின்ற சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கார் இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்டல் உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரீயா போகணும். எடுத்த உடனே நம்ம வேகமா போக போக அது வேகமா ஒர்க் பண்ணும், வண்டியை வேகமா தள்ளுறதுக்காக. அதனால ஏதாவது டெக்னிக்கல் எரர் வந்துடக்கூடாது. ஏன்னா அது புது கார், இன்னும் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்றதுன்னா அவங்க வண்டி ஓட்டி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நார்மல் வண்டி எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, கண்டிஷன் என்ன, அதெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ரோட்ல ஓட்டி ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்டிங் அப்படின்றது நடந்திருக்காது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்டிங் நடக்காததுனால அதனாலதான் சொல்லுவாங்க, சார் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை கம்மியான ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு 70 கிலோமீட்டர், என்னதெல்லாம் வந்துட்டு 70 கிலோமீட்டருக்குள்ள தான் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. அவர் கொஞ்சம் பழக்கம் அப்படின்றதுனால ஸோ 70 கிலோமீட்டருக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார். அண்ட் அதே போல மலை ஏறாதீங்க, மலை மேலெல்லாம் ஏறாதீங்க. உங்களுக்கு என்னதான் டிரைவிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் புது கார்ல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஏறிதான் ஆகணுன்ற சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்குமாவது அதை கொஞ்சம் பொறுமையா விட்டுருங்க சார். அதாவது 1000 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் அதை ரொம்ப போட்டு அடின்னு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்றது வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசு, செட் ஆகணும். அதே போல அதுல வாரண்டி எதுக்காக கொடுக்குறாங்க, நமக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான வாரண்டி ஏன் கொடுக்குறாங்க? வண்டி இன்ஜினுக்கெல்லாம் 3 வருஷம் கொடுப்பாங்க, ஒரு சில 4-5 வருஷம் கூட கொடுக்குறாங்க. ஸோ வண்டிக்கான வாரண்டி எதுக்காக கொடுக்குறாங்க? ஷோரூம் தரப்புல இருந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். ஒருவேளை மேனுஃபேக்சரிங்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா இது விபத்தை பெருசாக்கி விட்டுரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் டெக்னிக்கலா இதை நான் சொல்ல விரும்பல நான். ஏன்னா அது டெக்னிக்கல் பேசுறதுக்குலாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நமக்கு புரியணும் அவ்வளவுதான். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம சேனல்ல கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். சரி, ஓகே. அதாவது வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அந்த வண்டி எப்படிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம வேகம் போது நல்ல. அதே போல குறிப்பா புது கார்ல தான் போகக்கூடாது. அப்ப பழைய கார் வாங்கினா, பழைய கார்ல எனக்கு வந்துட்டு கார் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா நான் 100-150 போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊர் ரோடு கண்டிஷன் அப்படின்றது என்னன்னா, ரோடு கண்டிஷன் அந்த குண்டு பள்ளம் இதெல்லாம் பேச வரல, பாலிடிக்ஸ் அந்த இடத்துல பேச வரல. நான் சொல்றது என்னன்னா, அந்த தார் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த தார் ரோடு கண்டிஷன் அப்படின்றது 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வேகமா கூட போகலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ரூல்ஸ் பேசல. ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ்குள்ள போகல, நம்மளுடைய உயிர் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க
நமக்கு ஒரு காரும் பாதுகாப்பா இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா குறுக்க வராங்க இல்லைங்களா? அது நம்ம ரோடு கண்டிஷனுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்மளால பிரேக் அடிச்சு காரை ஈஸியா ஸ்டாப் பண்ணிட முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த பிரேக்கிங் சிஸ்டம் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் கார் வச்சுட்டு இருக்கவங்க தான் பார்ப்பீங்க. ஒருவேளை புது கார் வாங்க போகிறவங்களும் பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதில் நிறையா வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் வருதுங்க. இப்போல்லாம் கார் டேஷ் கேமரா வந்துட்டு மேண்டரியாக கேட்குறாங்க. ஒருவேளை இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து இத்தனை கிலோமீட்டர் வேகம் இத்தனை கிலோமீட்டர் வேகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எடுத்து வந்து உள்ளே கொண்டு வரலாம். பட் ஆனால் நான் இன்சூரன்ஸ் போடும்போது அது பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் சொல்கிறேன். அதனால ஒரு காரை வந்துட்டு நீங்க கரெக்டா பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய ரோடு கண்டிஷனும் அப்படிதான். ஸோ வேகமா போறதுன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இங்க கான்சென்ட்ரேட் வந்துட்டு ரோட்ல மட்டும் தான் இருக்கணும், உள்ள பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க. ஹைவேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சைடு கண்ணாடி எதுவும் ஓப்பன் பண்ணாம வண்டியை ஓட்டுங்க. அண்ட் அதே போல எங்கேயாவது தூக்கம் வருதுன்னா பெட்ரோல் பங்க்ல நிறுத்திட்டு தூங்குங்க. அண்ட் அதே போல தயவு செஞ்சு நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க. கார்ல இருக்கக்கூடிய வந்து கோ பேசஞ்சர் அனைவரையும் சீட் பெல்ட் அப்படின்றது போட வைங்க. பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய கார் டெக்னாலஜி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகணும்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டே இருக்கணும். ஸோ இது கார் வாங்கக்குள்ள எனக்கெல்லாம் சொல்லவே கிடையாது. உங்களுக்கெல்லாம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்லியிருந்தா விட்டுருங்க, சொல்லலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யார் சொல்லலை அப்படின்றது. ஓகே கைஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. ரொம்ப நன்றி. மறக்காம அந்த ஒரு வீடியோ போய் பார்த்துருங்க. நிறைய பேருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் வந்து காருக்கு வாங்கின கேஜெட் எல்லாம் சொல்லலை. இது கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட் அப்படின்றதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை எப்படி கிளியராக இன்னும் சொல்றது அப்படின்றத நான் கற்றுக்கிறேன்.